இன்றைக்கி வீடியோவில் தக்காளி தொக்கு அண்ட் ஊறுகாய் ரெண்டுமே ஒரே மெத்தட். லாஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எப்படி பண்ணுறது சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு ஒயிட் கிளாத்தில் நல்லா தொடச்சி காய வச்சதுக்கப்புறமா அதை குட்டி குட்டியாக அந்த மாதிரி நறுக்குங்க. மிக்சியில் போட வேண்டாம், இது குட்டி குட்டியாக நறுக்குங்க. நறுக்கிட்டு ஒரு வானிலையில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு நல்லா மசிச்சு வரணும். அது மசிச்சு எல்லாம் பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக விடணும். அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தக்காளி ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. ஸோ சீக்கிரம் வாங்கி இந்த வெயில் காலத்தில் நல்லா பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த தக்காளி ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெடாமல். ஸோ அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கொலையாக வந்திருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தனி மிளகா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் கடுகும் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடியாக வச்சுக்கணும். அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், கொலையாக வேகட்டும். இப்போ கொஞ்சம் இதில் புளி தண்ணி விடணும். ஒரு 1/2 கப்பு ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து புளி விட்டுக்கோங்க. தண்ணியாக கரைச்சி விட்டுக்குங்க. கொஞ்சமாக இந்த சமயத்தில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த இனிப்பு டேஸ்ட் வேணுங்கிறவங்க கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஜூஸியாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுதான் தக்காளி தொக்கு. இதோடு நீங்கள் விட்டுடலாம், தொக்கு வேணும்னா விட்டுடலாம். இது கடைசி நான் தாளித்து மட்டும் விடுவேன், அதை காமிக்கிறேன். half ஆஃப் த போர்ஷனை எடுத்துகிட்டு அதை மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இது ஊறுகாய்க்கு, இது தொக்கு இதோடு முடிஞ்சிச்சுது. இல்லை 1/2 போர்ஷன் எடுத்து மிக்சியில் அரைச்சி இப்போ ஊறுகாய் பண்ண போகிறோம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வானிலையில் நல்லெண்ணெய் திருப்பி விட்டு கடுகும் பெருங்காயம் மட்டும் தாளித்து அந்த தொக்கில் எடுத்து விட்டுடலாம். ஸோ இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வானிலையில் திருப்பி ஒரு 100 ml எண்ணெய் விட்டு கடுகும் பெருங்காயமும் தாளிச்சிட்டு ஒரு 10-15 பூண்டு, உங்களுக்கு வேணும்னா நல்லா தட்டி கூட போட்டுக்கலாம். அதை இல்லை உங்களுக்கு ரொம்ப பூண்டு வாசனை பிடிக்கும்னா அதை அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த சமயத்தில் நான் ஃபுல்லாக முழுசாக போட்டிருக்கேன். போட்டு அந்த மிக்சியில் அரைச்சி வச்சதை எடுத்து நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இதுதான் தக்காளி ஊறுகாய். ஸோ ஒரே மெத்தட் தான். லாஸ்ட் 2-3 ஸ்டெப்ஸு ஆட் பண்ணி தக்காளி ஊறுகாயும் தொக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது 1 மந்த் வரைக்கும் வெளியே கூட வச்சுக்கலாம். மிக்சியில் வச்சிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் யூஸ்